வேதத்தை புரட்டி வேதத்தை மாத்துனா சரியா, நான் அவனை என்ன செய்வேன்? போதகர்கள் ரொம்ப கவனமாக இருந்துக்கு. போதகர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், போதகலாம் இருந்தீங்கன்னா வேதத்தை விட்டு ஏதாவது தயவு செஞ்சு போதிச்சிடாது. ஒன்றும் தெரியலையா, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒரு 5 அதிகாரத்தை சத்தமாக வாசிட்டு பேசாமல் வந்து உக்காந்துக்கும். இங்கே நீ உன் மனசில் நினைச்சதெல்லாம் இங்கே சொன்னால் குடும்பம் நாசமாக போயிடும், நீனும் நாசமாக போயிடுவேன். வேதத்தை எந்த இடத்துலையும் மாற்றுறதுக்கு முயற்சிக்காதீங்க. ஒர்க் வித் யுவர் பைபிள். வேதத்தோட வேதத்தோட நேரம் செலவு பண்ணு, வேதத்தை படி, வேதத்தை சார்ந்த புஸ்தகங்களை வாங்க. வேதத்தின் அது ஸ்பர்ஜன் சொல்கிற சட்டை விதாத புஸ்தகத்தை வாங்கியாங்கிற, நீ பைபிளே வாங்க மாட்டேங்கிறிய, பைபிளே வாசிக்க மாட்டேன். எவ்வளோ புஸ்தகங்கள் இருக்க, அருமையான புஸ்தகங்கள் நீங்கள் வச்சுருக்கோமே, நம்ம வாசிக்க மாட்டேறீங்களே. படிங்க, ஒர்க் பண்ணுங்க, அதோடு ஆட் பண்ணுங்க, இன்னும் நிறைய புஸ்தகங்களை படிங்க, இன்னும் சிந்திங்க, வேதத்தை தியானிங்க. இங்கே சொல்கிறாரு, நான் இன்னொரு மனுஷனோட மைண்டை சொல்லலை, இது வேதத்தில் இருக்குது. அவங்க சொல்கிறாரு, நீ ஒழுங்காக பிரசங்கம் பண்ணலன்னா உன்னை கேட்குறவனையும் விசாரிப்பார், பேசுகிறவனையும் விசாரிப்பார், கேட்குறவனையும் விசாரிப்பார். நீ தப்பாக பேசணும், உனக்கு சங்கடம். நீ கேட்டுட்டு அதன்படி நடக்கலைன்னா உனக்கும் சங்கடம். அதுதான் அவங்க சொல்கிறாரு.